சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. முத்து ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மீனாக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கி தராங்க. அதனால் மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே காசு அதிகமாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தாலி செயின்லாம் வாங்கி தராங்க. ரவியும் பார்த்தீங்கன்னா நீ வேணாலும் வந்து மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ரவி, இதுவே நல்லா இருக்குது, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் எல்லாமே பார்க்குறாங்க. ஸ்ருதி மீனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறாங்க. மீனா தயங்கி தயங்கி எடுக்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா மீனா உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி முத்துவை கூப்பிட்டு போய் என்ன முத்து அண்ணி கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்துட்ற போல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, ஒரு சிலர்லாம் வந்து அவங்களுக்கு என்ன வேணுன்றதை நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க, நம்மளா தெரிஞ்சு புரிஞ்சு தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரவி. அதெல்லாம் இல்லை, மீனா மாதிரியான பொண்ணு வந்து கேட்க மாட்டாங்க, நம்மளாம் அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கி தரணும்டா, அப்போ தான் அவங்களுக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி உடனே ரவியை கூப்பிட்டு ரவி இந்த பேங்கிள் நல்லா இருக்குல்ல, நான் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் மீனாக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கல்லாம் வாங்கி தராரு. எல்லாமே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பில் போட்டுட்டு பில்லை பார்த்தீங்கன்னா மீனா கையில் கொடுக்கும்போது மீனாக்கு பில்லை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடும். ஏங்க என்னங்க இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. மீனா நான் அப்போவே சொன்னேன் உன்னை எவ்வளோ என்ன ஏதுன்னு பார்க்காதன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு வாங்கி தரணும்னு நினச்சேன், வாங்கி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம நடக்க போகிற ஃபங்க்ஷனை சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மீனா, ஸ்ருதி, சீதா, ஸ்வேதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. அதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து, ரவி, மிஸ்ராலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆளுங்க போடுறத பார்த்தீங்கன்னா உட்காந்து ரசிச்சிட்ருக்காங்க. மிஸ்ரா ஸ்வேதாவை வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சீதா பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட அக்கா உன்னோட முதல் கல்யாணத்துக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியல, ரெண்டாவது கல்யாணத்துக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா அடி பாவி, இது என்னடி ரெண்டாவது கல்யாணம்லாம் இல்லடி, நான் உங்கள் மாமாவை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா, இருந்தாலும் இது ரெண்டாவது கல்யாணம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கும் இது ரெண்டாவது கல்யாணமா, பாருங்க மீனா நம்மளுக்கு எவ்வளோ ஒத்துமையாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் மிஸ், ரோஹிணி. ரோஹிணி வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்திருந்தா ஆன்டி அவளை தான் பாட்டிக்கு எல்லாம் மறந்த மாதிரி ஆன்ட்டிக்கு எல்லாமே மறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ உடனே பார்வதி பார்த்திங்கன்னா என்ன எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஆன்ட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு என்னை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்வேதா சமாளிக்கிறதுக்காக இங்கே இருக்கவங்களே நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்திங்கன்னா ஆமாம், எப்போவுமே யாருமே எனக்கு வயசு அதிகமானுச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க, சின்ன பொண்ணு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா எல்லாரும் மெஹந்தி வச்சிட்ருக்காங்க, நீயே வச்சுக்கோ விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அண்ணாமலை மேலே எவ்வளோ ஆசை இருக்குது, நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ யார் யார் கையெல்லாம் செவக்குதுன்னு பார்த்தாலே அவங்க ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் உண்மைதான், இப்போ உங்கள் கை செவந்திருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் பார்த்தீங்கன்னா மெஹந்தி வச்சுக்கிறதுக்காக உட்காடுறாங்க. பாட்டிக்கு எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா, ஸ்ருதி எல்லாருமே பார்த்திங்கன்னா மெஹந்தி வச்சு முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா அவங்க போய் உடனே ரவிக்கிட்ட முத்துக்கிட்டலாம் காமிக்கிறாங்க. ரவியும் முத்துவும் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்திங்கன்னா யார் கை சேவக்குதோ அவங்களுக்கு தான் அவங்க ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசம் இருக்கும்னு பார்வதி ஆண்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஸ்ருதி உன் கை தான் செவக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கையா, எனக்கு ஒன்றும் உன் மேலே ரொம்ப பாசம் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா மீனா கை தாண்டா செவக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா எனக்கும் உங்கள் மேலே அந்தளவுக்கு பாசம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா நீ கூட இப்படி சொல்கிற, யார் கை செவக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அத்தை கை தான் செவக்கும், அத்தை தான் மாமா கூட இவ்வளோ நாளாக வாழ்ந்திருக்காங்க, இவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கையா, ஆமாம் நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்க கை தான் செவக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்திங்கன்னா உடனே அண்ணாமலையை பார்த்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மெஹந்தி போட்டுட்டீங்க, ஆனால் ஒரு ஆள் போடாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி இன்னும் மெஹந்தி போடலன்னு அவங்க பாட்டியை பார்த்திங்கன்னா மெஹந்தி போடுறதுக்காக கூப்பிட்றாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டே எனக்கெல்லாம் வேணாண்டா, நீ வேறு சும்மா அவங்க வேலையை பாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியை ஒழுங்காக வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லை எனக்கு வேணாம், அண்ணாமலை வேணாம், பாரு அண்ணாமலை வேணான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையை விடாண்டா அவங்க தான் வேணான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு
சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை பாட்டி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டியை தூக்கிட்டு போய் பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்கார வச்சிடுறாரு முத்து. மெஹந்தி போட சொல்கிறாரு. அப்புறம் பாட்டிக்கும் மெஹந்தி போடுறாங்க. மெஹந்தி போடும்போது பார்த்திங்கன்னா சரி எல்லோரும் இப்போ ஏதாச்சும் கேம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக பாட்டு பாட சொல்கிறாங்க. விஜயாலாம் பாட்டு பாடுறாங்க, அண்ணாமலை பாட்டு பாடுறாரு, எல்லாருமே மீனா பாட்டு பாடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்திங்கன்னா மாறி மாறி பாட்டு பாடுறாங்க. விஸ்வாவுமே பார்த்திங்கன்னா ஸ்வேதாவை நினச்சி பாட்டு பாடி டான்ஸ்லாம் பண்ணுவார். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக முத்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டி தான் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டு பாடினோன்னே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நல்லா பாட்டு பாடுறாங்களேன்னு எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. விஜயாவுமே ரொம்பவே ரசித்து பார்க்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.